எந்த ஆட்சியிலும் நடக்காது, இந்த ஆட்சியிலும் நடந்துட்டு இருக்குது. கௌசாலா ஆவடியில பெரிய அளவுல இயங்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி மிக மிக சீரியஸா அது பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதை பத்தி கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கறோம்னா அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், மற்ற எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இந்த ஆட்சியில் மத ரீதியான நம்பிக்கைகள் அதிகமாக வளர்த்திருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு வச்சுக்கேன். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேள்விக்கு நேரடியான பதில் வரவே வராது. இதற்கு ஒரு பொய்யை உருவாக்குவாங்க. இதுக்கு ஒரு பொய்யை உருவாக்கி நான் கேள்வி கேட்டவன் என்னையே தப்புன்னு சொல்லுவாங்க. இவன் தப்பு, தப்பான மனநிலையில பேசுறான், இங்க இருக்கிற ஒரு அரசை குற்றஞ்சாட்டுவதற்கு தான் இவர்களோட வேலை. அப்புறம் இங்க இருக்கிற இந்த அரசை, இங்க இருக்கிற இந்த கூட்டணியை, இங்க இருக்கிற சமூக நீதி அமைப்புல நாங்க ஒரு குந்தகம் செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான மதிப்பீடை, கருத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் தொடர்ந்து முயற்சிப்பார்கள். ஆனா நேர்மையா உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா இங்க அப்படி நடக்கவே